வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கட்டம் டிசைன்ல மார்க்கெட் சைஸ் பாஸ்கெட் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த பேக்குக்கு 3 ரோல் வயர் வந்து தேவைப்படும். எல்லோல 2 ரோல் வயரும், ரெட்ல 1 ரோல் வயரும் தேவைப்படும். இந்த பேக்கோட ஹேண்டில் வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருப்பேன். பிகினர்ஸும் ஈஸியா போடுற மாதிரி. இந்த வீடியோல தான் இருக்கு. லாஸ்ட்ல ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க எப்படி பின்றதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லோ கலர்ல 8 அடியில 20 ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெட் கலர்ல 8 அடியில 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 28 ஒயர் வந்து நம்ம கட் பண்ணணும். எல்லோல மட்டும் 2 ரோல் எடுத்திருக்கேன், ரெட்ல 1 ரோல் எடுத்திருக்கேன். இப்ப எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். எல்லோல வந்து ரன்னிங் ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஸ்கேல்ல மெஷர் பண்ணிட்டு நம்ம சைட் வால் போடுறதுக்கு பின்ன ஸ்டார்ட் பண்ண போறோம். அளந்து 3 அடிக்கு விட்டுக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா 3.25 அடிக்கு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல்ல அளந்து சைட் வால் போடுறதுக்காக 3 அடிக்கு அளந்து விட்டுக்கோங்க. அளந்துட்டு மடிச்சுக்கோங்க. நம்ம அளந்து விட்ட பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும், 3 அடிக்கு அளந்து விட்ட பக்கம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும், ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, எல்லோ கலர் ஒயர்ல ஒரு ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சு நம்ம வந்து ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்றோம். நார்மல் பேசிக் நாட் தான் போடுறேன், அதனால நான் நாட் வந்து டீட்டெயிலா சொல்லல. இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டு நாட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து ஒயர் சேர்த்ததுக்கு அப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. கரெக்டா இருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லோ ஒயர்ல இன்னொரு ஒயர் சரிசமமா மடிச்சுட்டு எடுத்துட்டு ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒயர் சேர்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். மேல பேஸ்கெட் வளர்க்குறப்ப பத்தாம போயிடும், ஏத்த இறக்கமா போயிடும். அப்புறம் நமக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். கரெக்டா இருக்கு. இப்போ இந்த 2 ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 2 ஒயர் எல்லோல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் 4 ஒயர் எல்லோல ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெட்ல 8 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஒரு ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சுட்டு இப்போ ரெட் கலர் ஒயரை வந்து கட் பண்ணி வச்சு இந்த ஒயரை ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்றேன். 2 ஒயர் ஜாயின் பண்ணணும். இந்த கட்டம் டிசைனுக்காக பேட்டர்ன் இப்படிதான் போடணும். இப்போ ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கு, பெருசா இருக்கிற பக்கத்தை தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயரை மடக்குங்க. ரெட்ல இன்னொரு ஒயர் வந்து ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிசமமா மடிச்சுட்டு ஒயரை ஜாயின் பண்ணுங்க. நீங்க பிகினர்ஸா இருப்பீங்க, வீடியோ பார்ப்பீங்க, அதனால நான் வந்து சொல்றேன். கூட போட தெரிஞ்சவங்களா இருந்தா ஈஸியா பின்னலாம். சேம் இதே பேட்டர்ன்ல நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயர் ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லோல 4, ரெட்ல 2, இதே பேட்டர்ன்ல ரன்னிங் ஒயர் ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ற வீடியோ காமிச்சேன்னா ரொம்ப லென்த் ஆயிடும், அதனால இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடு விட்ட ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. சைடு வால் போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். பேஸ் போடுறதுல இந்த கட் பண்ணிட்டு இப்போ இந்த சென்டர் லைன், இப்போ நம்ம போட்டதுதான் ஃபர்ஸ்ட் லைன் சென்டர் லைனு. சென்டர் லைனுக்கு மேல 2 லைன் வந்து எல்லோல பின்ன போறேன். ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணி விடுங்க. விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடக்குங்க. இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயர் எடுத்து மேல சுத்திட்டு நம்ம வந்து நாட் போடுறோம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு சைட் வால்ல போட்டிருக்க ஒயரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம பேஸ் போட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த சைட் வால்ல இருக்கிற ஒயரு கரெக்டா இருக்கணும். பெருசாவே இருக்கு, நான் கொஞ்சம் தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா இருக்கா, அளவை வந்து மாத்தி கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க வந்து அடுத்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு நம்ம நாட் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம போட்டோம் இல்லையா, இதுதான் சென்டர் லைனு. இந்த சென்டர் லைனை நான் அடையாளப்படுத்திக்கிறேன். ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன்.
இப்போ ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு அடுத்தடுத்த லைனை வந்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். எப்படி போடணும்ன்றத வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்னொரு லைன் நம்ம போட்டுட்டோம் சென்டர் லைனுக்கு மேல. போட்டதுக்கு அப்புறம் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க சைடு வால் போடுறதுக்காக. ஓகேவா? இப்போ இந்த அளவுக்கு அளந்து ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த பக்கமும் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஒயர் ஃபுல்லா ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது சென்டர் லைன். அந்த சென்டர் லைனை அடையாளப்படுத்திக்கோங்க. சென்டர் லைன் அடையாளப்படுத்தினாதான் பேஸ்கெட் வந்து ஈவனா வரும். இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி பின்ன முடியும். இந்த சென்டர் லைனுக்கு மேல 2 லைன் வந்து எல்லோலையும் இந்த பக்கம் திருப்பி 2 லைன் எல்லோலையும் போட போறேன். போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பேஸ் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து ஃபுல் பேஸ் போட்டுட்டேன். எப்படி ஒயர் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சென்டர் லைனை பேஸ் பண்ணி எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இதுதான் நம்ம போட்ட சென்டர் லைனு. இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல 2 லைன் எல்லோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 3 லைன் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் சென்டர் லைனுக்கு மேல 5 லைன் பின்னிருக்கோம். சேம் அதே பேட்டர்ன்ல இந்த பக்கம் திருப்பி சென்டர்ல 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா எல்லோ, அதுக்கு கீழே 3 லைன் வந்து ரெட் கலர்ல போட்டுட்டு 11 லைன் வந்து பேஸ் போட்டிருக்கோம். இப்ப சென்டர் அடையாளப்படுத்தி வச்சிருந்தத நம்ம கலட்டிக்கலாம். பேஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல எப்படி கூடை வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கட்டம் டிசைனுக்காக நான் வந்து பேஸ்ல 5 லைன் வந்து எல்லோ போட்டிருக்கு. இப்ப ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க எல்லோ கலர்ல. எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நம்ம பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லா சேர்த்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுத்தி பின்னிக்கிட்டே வர போறோம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு இந்த ஒயர் எடுத்து மேல சுத்தி பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்குள்ள விட்டு நாட் போட்டுக்கிறேன். நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். ஒயர் வந்து சொருகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு நாட் போட்டுக்கிட்டே வாங்க. கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். சைடு வால் போடுறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டே வந்தோம்னா ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்ப இங்க வரைக்கும் போட்டுட்டு கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்ப இந்த லைன்ல இங்க வரைக்கும் போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த சைடு வால்ல போடுறதுக்காக நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இந்த பக்கத்துல போட்டிருக்கோம் பாருங்க 11 வரிசை. அதையும் சேர்த்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே வர போறோம். இந்த ஒயரை மடக்குங்க. அந்த ஒயரை எடுத்து மேல சுத்திட்டு பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்குள்ள விட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அடையாளம் இந்த முக்கோணம் ஷேப்ல இந்த நாட்டோட ஹோல் வந்து கிடைச்சிருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். டர்ன் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாம நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வரணும். நான் பிகினர்ஸ்க்காக சொல்றேன். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா காமிக்கிறேன். செகண்ட் கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக. அடுத்தடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நம்ம சேனல்ல நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் இருக்கு. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஹேண்ட்பேக் மாடல்லாம் வந்து பேஸ்கெட் போட்டிருப்பேன். இப்போ 2வது கார்னர் வந்து டர்ன் பண்ணுவோம். ரன்னிங் ஒயரை மடக்குங்க. இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த கார்னரையும் நம்ம வந்து டர்ன் பண்ணிட்டோம். 2 கார்னர் வந்து டர்ன் பண்ணிருக்கோம். முக்கோணம் ஷேப்ல நாட்டோட ஹோல் கிடைச்சிருக்கும். இதே மாதிரி 3, 4 கார்னர் டர்ன் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சுத்து ஃபுல்லா பின்னிட்டோம். 3, 4 கார்னர் வந்து டர்ன் பண்ணி பின்னி கொண்டு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏணிப்படி முடிச்சு எதுக்காக போடுறோம்னா, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுக்கும் லாஸ்ட் முடிச்சதுக்கும் ஜாயிண்டே இல்ல. அத வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து ஈவனா தெரியணும், எக்ஸ்ட்ராவா தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து போடுறோம். ஃபர்ஸ்ட் போட்ட நாட்ல இந்த மாதிரி லூப்பை வந்து லூஸ் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க.
இந்த லூப்பை எடுத்து இந்த லூப்ல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் போட்ல நாட்ல மேல் பக்கமா ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டுட்டு இந்த மாதிரி மேல் பக்கமா இருக்கிற ஒயரை பிடிச்சி இழுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பின் பக்கமா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சி இழுத்தீங்கன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு வந்து போட்டுட்டோம். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கு அப்புறம் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணப்ப, அந்த ஒயரை எடுத்து உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு எதுக்காக போடுறோம்னா எங்க ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்காக. இப்ப ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமா கொண்டு வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த முடிச்சை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒயரை வச்சு நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். ஒவ்வொரு லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சு வந்து போடணும். அப்பதான் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும். இந்த ரன்னிங் ஒயரை எல்லோல இருக்கிற ரன்னிங் ஒயரை வச்சு 4 லைன் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம பின்னணும். ஒவ்வொரு லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு 4 லைன் பின்னிட்டு கட்டம் டிசைனுக்காக மறுபடியும் 2 லைன் வந்து ரெட் கலர் கொடுத்து பின்னணும். அது எப்படி பின்னணும்னு சொல்லிட்டு சொல்றேன். 4 லைன் பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சொருகிட்டேன் எல்லோ கலர் ஒயரை. இப்ப லோடோட இருக்க ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ ரன்னிங் ஒயர்ல 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2 லைன் வந்து பின்னிக்கோங்க. கட்டம் டிசைன் பேட்டர்னுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லோல 4 லைன், அதுக்கப்புறம் ரெட்ல 2 லைன், இந்த மாதிரி பேட்டர்ன்ல நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெட்ல நான் 2 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு லைனுக்கும் ஏணிப்படி முடிச்சு போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சேனல்ல பேகு, ஹேண்ட்பேகு, லஞ்ச் பேகு எல்லாமே வந்து நம்ம வந்து பின்னிருப்போம். யாருக்காவது பேக் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்னோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து காண்டாக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் ரெட்ல 2 லைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்க போறோம். நான் பிக்னஸ்க்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கூட போட தெரிஞ்சவங்களா இருந்தா அவங்க உள்ளே வச்சுட்டு பின்னுவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஸ்மால் பேக்ல வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம 4 லைன் வந்து எல்லோல போட்டுட்டு கட் பண்ணி தான் உள்ளுக்குள்ள சொருகி விட்டுட்டோம். சொருகின வீடியோ காட்டல. சேம் இதே தான். இந்த மாதிரி சொருகிட்டு 4 லைன் போட்டுட்டு எல்லோல, அதுக்கப்புறம் 2 லைன் வந்து ரெட் கலர்ல போட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ள சொருகி விட்டணும். அப்பப்ப சொருகி விட்டுக்கோங்க. இதே பேட்டர்ன்ல நான் வந்து 28 லைன் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பேகு. இப்ப நம்ம வந்து ஃபினிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ரெட்ல போட்டிருக்க பேஸோட மேல வந்து எல்லோல 4 லைன், ரெட்ல 2 லைன், எல்லோல 4 லைன், ரெட்ல 2 லைன், சேம் இதே பேட்டர்ன்ல கூட ஃபுல்லாவே அப்படியே வந்து நீளத்துல நம்ம வளர்த்துக்கிட்டே மேல ஹைட்ல வளர்த்துட்டு வந்துட்டோம். வளர்த்ததுக்கு அப்புறம் 28 லைன் வந்து போட்டிருக்கேன். இப்ப பேக் எப்படி ஃபினிஷ் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஒரு ஒயரை பிடிச்சிட்டு இந்த 2 ஒயர் உங்களுக்கு நான் சொருகி காட்டுறேன். பிடிச்சிட்டு 1 2 3 மூணாவது நாட்ல நம்ம இந்த ஒயரை சொருகணும். சொருகிட்டு இழுத்தோம் அப்படின்னா ஒரு வரிசை வந்து மடங்கி வந்துரும். வரிசை அப்படியே வரிசையா நாட்டு இருக்கிற வரைக்கும் சொருகிட்டே வரணும். இப்ப நான் வந்து சொருகிற ஒயர் வந்து பேக்கோட பாட்டம் வரைக்கும் நான் சொருகி இருப்பேன். ஏன்னா அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா கேட்டிருந்தாங்க. இப்ப 2வது ஒயரையும் பிடிச்சு 3வது நாட்ல இப்படி இழுத்து வரிசையா ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. ஏன்னா பேக் நல்லா ஸ்ட்ராங்கா கிடைக்கும். அதே மாதிரி நல்லா அப்படியே கிரிப்பா நிக்கிற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா எண்டு வரைக்கும் சொருங்க. ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருக்குவாங்க. நான் இப்ப இந்த 2 ஒயர் சொருகி காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண வீடியோ காமிச்சேன்னா ரொம்ப லென்த்தி வீடியோ ஆயிடும்.
இதே மாதிரி பேட்டர்ன்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பேக்க நான் எங்க வரைக்கும் சொருகியிருக்கேன் அப்படின்னா, இந்த பாட்டம்ல இந்த ரெட் லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இங்க வரைக்கும் நான் சொருகியிருக்கேன். அதனால நல்ல கிரிப்பாவும் ஸ்ட்ராங்காவும் பேக் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பேக்குக்கு நியூ மாடல்ல ஹேண்டில் எப்படி போடலாம், பிகினர்ஸ் கூட ஈஸியா சிம்பிளா ஹேண்டில் போடவே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த ஹேண்டில வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. வாங்க எப்படி பின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல்ல நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதே மாதிரி சேனலை ஃப்ரீயா இருக்கும்போது விசிட் பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கமெண்ட் பண்ணனாலும் பரவாயில்ல. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான்